Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage Tamil sentence. Today, the format of the sentence is there is no point or else there is no use. There is no point, which means in Tamil, எந்த அர்த்தமும் இல்லை. There is no point, எந்த அர்த்தமும் இல்லை. There is no use, which means எந்த பயனும் இல்லை. You can use either one of them. Use means in Tamil பயன், so எந்த பயனும் இல்லை. So if you before going to watch this video, if you want PDF version of all our videos, go and check our website. I will pin the website link in description box and first comment. There you can download all of our videos PDF format at free of cost. So first sentence, there is no point in you being angry with me. நீங்கள் என்கிட்ட கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. There is no point in, எந்த அர்த்தமும் இல்லை. You being angry, நீங்கள் கோவமாக இருக்கிறதுல or else நீங்கள் கோவப்படுறதுல. With me, என்கிட்ட. Suppose the sentence is, there is no point in you being angry with him. நீங்கள் அவர்கிட்ட கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. With him means அவர்கிட்ட. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் யூ பீயிங் ஆங்க்ரி வித் ஹர். நீங்கள் அவகிட்ட கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. வித் அஸ் மீன்ஸ் நீங்கள் எங்ககிட்ட கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் எங்ககிட்ட கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஆர்கியூங் வித் ஹிம். அவர்கிட்ட வாக்குவாதம் செய்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆர்கியூ விச் மீன்ஸ் வாக்குவாதம். வித் ஹிம் அவர்கிட்ட. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஆர்கியூங் வித் மீ. என்கிட்ட வாக்குவாதம் செய்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ செய்வதில் ஆரல்ஸ் செய்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆரல்ஸ் அர்த்தம் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஆர்கியூங் வித் அஸ். எங்ககிட்ட வாக்குவாதம் செய்கிறதுல அர்த்தம் இல்லை. வித் அஸ் மீன்ஸ் எங்ககிட்ட. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் எனிமோர். ஸோ எனிமோர் விச் மீன்ஸ் இனிமேலும் ஆரல்ஸ் இனி. தெர் இஸ் நோ பாயிண்ட் எந்த அர்த்தமும் இல்லை. வெயிட்டிங் ஃபார் த பஸ் பஸ்ஸுக்காக காத்திருப்பதில். ஸோ இனிமேலும் பஸ்ஸுக்காக காத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வெயிட்டிங் ஃபார் him. There is no point in waiting for him. anymore means இனிமேல். ஸோ அவருக்காக காத்திருப்பதில், வெயிட்டிங் ஃபார் him மீன்ஸ் அவருக்காக காத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. There is no point in waiting for her anymore. இனிமேலும் அவளுக்காக காத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. There is no point in watering the plants after they dried out. There is no point in watering the plants. Watering the plants means செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது or else தண்ணீர் பாய்ச்சுவது. ஆஃப்டர் தே ட்ரைட் அவுட். ஆஃப்டர் மீன்ஸ் பிறகு. தே ட்ரைட் அவுட் காய்ந்த பிறகு. ட்ரைட் அவுட் மீன்ஸ் காய்தல். ஸோ காய்ந்த பிறகு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது. வாட்டரிங் த பிளான்ட்ஸ் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் தெர் இஸ் நோ பாயிண்ட் எந்த பயனும் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ரெக்ரீட்டிங் ஆஃப்டர் ஸ்பீக்கிங். பேசிய பிறகு வருத்தப்படுவதில். ரெக்ரீட்டிங் விச் மீன்ஸ் வருத்தப்படுவது. ஆஃப்டர் ஸ்பீக்கிங் பேசிய பிறகு. ஸோ பேசிய பிறகு வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ரெக்ரீட்டிங் ஆஃப்டர் ஆஸ்கிங். ஆஃப்டர் ஆஸ்கிங் மீன்ஸ் கேட்ட பிறகு. ஆஃப்டர் ஆஸ்கிங். ஆஸ்கிங் மீன்ஸ் கேட்பது. ஸோ கேட்ட பிறகு வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ரெக்ரீட்டிங் ஆஃப்டர் டூயிங். செய்த பிறகு வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆஃப்டர் டூயிங் விச் மீன்ஸ் செய்த பிறகு. ரெக்ரீட்டிங் மீன்ஸ் வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆஃப்டர் ஸ்பீக்கிங் பேசிய பிறகு. ஆஃப்டர் ஆஸ்கிங் கேட்ட பிறகு. ஆஃப்டர் டூயிங் செய்த பிறகு. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ரெக்ரீட்டிங் ஆஃப்டர் கம்மிங். வந்த பிறகு வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆஃப்டர் கம்மிங் மீன்ஸ் வந்த பிறகு. ஆஃப்டர் கோயிங் மீன்ஸ் போன பிறகு. ஸோ போன பிறகு வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிளேமிங் அதர்ஸ் ஃபார் யுவர் மிஸ்டேக். ஸோ பிளேமிங் அதர்ஸ் மற்றவர்களை குறை சொல்லுவது. ஸோ அதர்ஸ் மீன்ஸ் மற்றவர்கள். பிளேமிங் மீன்ஸ் குறை சொல்லுவது. ஃபார் யுவர் மிஸ்டேக் உங்கள் தவறுகளுக்காக ஆரல்ஸ் உங்கள் தப்புக்காக. மிஸ்டேக் மீன்ஸ் தவறு ஆரல்ஸ் தப்பு. யுவர் மீன்ஸ் உங்கள். ஸோ உங்கள் தப்புக்கு மற்றவங்களை குறை சொல்கிறது அர்த்தம் இல்லை. ஸோ உங்கள் தப்புக்கு மற்றவங்களை குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ கம்மிங் ஹியர். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ கம்மிங் ஹியர். நான் இங்கே வந்ததற்கு அர்த்தமே இல்லை. ஆரல்ஸ் எந்த அர்த்தமும் இல்லை. மீ கம்மிங் ஹியர். ஸோ நான் இங்கே வந்ததற்கு எந்த அர்த்தமும் இல்லை. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் மீ கோயிங் தேர். நான் அங்கே போனதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. நான் அங்கே போனதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஐ ஆல்ரெடி நோ திஸ். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹைடிங் இட் ஃப்ரம் மீ. ஐ ஆல்ரெடி நோ திஸ். இது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆல்ரெடி மீன்ஸ் ஏற்கனவே. நோ திஸ் இது தெரியும். திஸ் மீன்ஸ் இது. நோ மீன்ஸ் தெரியும். ஹீ ஆல்ரெடி நோ திஸ். அவருக்கு இது ஏற்கனவே தெரியும். ஷீ ஆல்ரெடி நோ திஸ். அவளுக்கு இது ஏற்கனவே தெரியும். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹைடிங் இட் ஃப்ரம் மீ. ஸோ ஐ ஆல்ரெடி நோ திஸ். ஸோ ஃப்ரம் மீ. ஹியர் வி ஹாவ் ஃப்ரம் மீ. ஃப்ரம் மீ மீன்ஸ்
என்கிட்ட என்கிட்ட இருந்து ஆர்எல்ஸ் என்கிட்ட. ஸோ இன் ப்ராப்பர் தமிழ் இட்ஸ் என்கிட்ட என்னிடம் இருந்து. ஸோ ஃப்ரம் மீன்ஸ் இருந்து. ஸோ என்னிடம் இருந்து. இது எனக்கு ஏற்கனவே தெரியும். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹைடிங் இட் ஃப்ரம் மீ. என்னிடம் இருந்து மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. வைல் ஸ்பீக்கிங் யூ கேன் டெல் என்கிட்ட மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஹீ ஆல்ரெடி நோஸ் திஸ் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹைடிங் இட் ஃப்ரம் ஹிம். அவருக்கு இது ஏற்கனவே தெரியும், அவர்கிட்ட மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஷீ ஆல்ரெடி நோஸ் திஸ் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹைடிங் இட் ஃப்ரம் ஹர். அவளுக்கு இது ஏற்கனவே தெரியும், அவர்கிட்ட மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. We already know this, there is no point in hiding it from us. We already know this. இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எங்ககிட்ட மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. There is no pointing in buying expensive things and not using them. So expensive things which means விலை உயர்ந்த பொருட்கள். Things means பொருட்கள். Expensive means விலை உயர்ந்த. In buying which means வாங்குவது. And not using them means பயன்படுத்தாமல் இருப்பது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தாமல் இருப்பதில் எந்த பயனும் இல்லை. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தாமல் இருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் ரீப்ளேஸ் எனி அதர் objects like there is no point in buying expensive dress not using them. விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை ஆர்எல்ஸ் இன் ப்ராப்பர் தமிழ் ட்ரெஸ் மீன்ஸ் ஆடை. ஸோ விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி பயன்படுத்தாமல் இருப்பதில் எந்த பயனும் இல்லை. Then he won't listen to you, there is no point in talking to him. அவர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார், அவரிடம் பேசுவதில் அர்த்தமில்லை. He won't listen to you. அவர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். There is no point in talking to him. அவரிடம் பேசுவதில் talking to him அவரிடம் பேசுவதில் there is no point in அர்த்தமில்லை. She won't listen to you, there is no point in talking to her. She won't listen to you. அவள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாள். There is no point in talking to her. அவளிடம் பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. He won't listen to you, there is no point in asking to him. அவர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். There is no point in asking to him. அவரிடம் கேட்பதில் asking to him means அவரிடம் கேட்பதில் அர்த்தமில்லை. There is no point in us staying here anymore. So anymore which means இனிமேல். There is no point in staying us here. இனிமேல் நாங்கள் இங்கே தங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸ்டேயிங் மீன்ஸ் தங்குவது. ஸோ இனிமேல் நாங்கள் இங்கே தங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. There is no point in me staying here anymore. நான் இங்கே தங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. There is no point in asking you ask him directly. ஸோ asking me, there is no point in asking me, you ask him directly. என்ன கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ here I missed that word me. ஸோ asking me என்ன கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. You ask him directly. நீங்கள் you means நீங்கள் ask him அவர்கிட்ட கேளுங்க. directly means நேரடியாக. என்ன கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை, நீங்கள் நேரடியாக அவர்கிட்ட கேளுங்க. Then there is no point in worrying about what happened. ஸோ வாட் worrying about கவலைப்படுவது அரல்ஸ் வருத்தப்படுவது. வாட் ஹேப்பன் நடந்ததை பற்றி, ஏற்கனவே நடந்ததை பற்றி. ஸோ நடந்ததை பற்றி கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. தேர் இஸ் நோ பாயிண்ட் எந்த அர்த்தமும் இல்லை. I hope all this sentence is useful for you. If it is so, please click like button, share with your friends and family members who wants to learn Tamil. See you next video. Thanks for watching. நன்றி.